சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜாங்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம கண்மணி இன்னும் மண்டபத்துக்கு வரலன்றத கூட புரிஞ்சுக்காம கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடக்க போகுது அப்படின்னு மாப்பிள்ளை மணமேடைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நடந்த எல்லாத்தையும் கருப்பு தமிழ்செல்வி கிட்ட சொல்லி உதவி கேட்குறாரு. தமிழ்செல்வி நீயும் மண்டபத்துக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்க, அண்ணே நான் மண்டபத்துக்கு வரணும்னா யாருமே என்னை வர சொல்லி கூப்பிடல. இன்னொரு பக்கம் காலேஜில் எனக்கு நிறைய வேலை இருக்குண்ணே. என் படிப்பையும் நான் பார்க்க வேண்டாமா? நீங்கள் முதல்ல போலீஸை கூப்பிட்டு போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. மீதி இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா தமிழ்செல்வி, உனக்கு உன் வேலையும் முக்கியம். நீ சொல்லி தான் நாங்கள் இப்படி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நீ இருமா, நான் போய் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்கிறேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது தமிழ்செல்வி. நீ சொன்னது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அந்த மாப்பிள்ளையவும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்களும் போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டதால எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. இந்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக அப்படின்னு கருப்பு அங்கே மண்டபத்துக்கு தாமரையை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. தமிழ்செல்வி எப்பயும் போல் அந்த ஹோட்டல் கடைக்கு முன்னாடி நின்று தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க அந்த பக்கமாக இங்கே கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ண அந்த ஆறுமுகம் கண்மணி 2 பேருமே அதே காரில் வேற ஒரு இடத்துக்கு போகிறத தமிழ்செல்வி கவனிக்கிறாங்க. கல்யாணத்துக்காக மண்டப ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறது இந்த வழியில் இல்லையே, எதுக்காக ஆறுமுக அண்ணன் இந்த பக்கமாக போகிறாரு? கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் கண்மணி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் வேற வழியாக போகிறத பார்த்தா, அப்போ இவங்க 2 பேரும் விரும்பின மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. அப்படி மட்டும் நடந்தா ராஜாங்க மாமா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாரு. உண்மைன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எப்படியோ சந்தோஷம்தான். ஆனால் அங்கே கல்யாணமே நடக்க போகிறதில்ல. ஆனால் கண்மணி இப்படி ஒரு முடிவெடுத்தா நல்லதே கிடையாது. முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் கடை ஓனர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்பி ஆகணும்னு சொல்ல, என்னம்மா உன் கூட ஒரே பிரச்சனையாக இருக்குது. எப்போ கடைக்கு வேலைக்கு வந்தாலும் சரியாக உன் வேலையை மட்டும் செய்கிறதில்ல. சம்பளத்துக்காக வந்து நிற்பல, அப்போ பேசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற வேலையை பாரு, அதெல்லாம் நீ வந்து வெளியில் போக வேண்டான்னு சொல்ல, உடனே இங்கே வந்து தமிழ்செல்வி, அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பேச்சை கேட்காம நான் ஏன் வேலையாக கிளம்புறேன், அதுக்குன்னு வேலையிலேருந்து மட்டும் என்னை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு அந்த ஹோட்டலோட ஓனர் எவ்வளவோ பேசியும் சொல்லியும் அதை கேட்காம தமிழ்செல்வி, கண்மணி எதுக்காக இந்த பக்கம் போகிறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நிப்பாட்டணும்னு ஒரு ஆட்டோவில் தமிழ்செல்வி அந்த காரை பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. காரில் 2 பேரும் போனதை நான் பார்த்தேன். ஆனால் எந்த வழியில் போனாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு நான் புரிய வச்சு உண்மையை சொல்லி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் கண்மணி இப்போ இந்த ஆறுமுகத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். இதே ராஜாங்க மாமா முன்னாடி உண்மையை சொல்லி அவராக ஏற்றுக்கிட்டு கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்மணிக்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க நினச்ச மாதிரி நடக்கக்கூடாது. அவங்களா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு அங்கே கிளம்பி போன தமிழ்செல்வி என்ன செய்யனே தெரியாமல் அந்த கார் எந்த பக்கமாக போச்சுன்னு கூட தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் மறுபடியும் இங்கே கருப்பண்ணை ஃபோன் பண்ணி, தமிழ்செல்வி நாங்கள் மண்டபத்துக்கு பக்கத்தில் போயிட்டோமா, அங்கே போலீஸ் மட்டும் இல்லை, அங்கே அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வசமாக மாட்டிக்கிட்டதால இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவோமா, ஆனால் நீயும் வந்தால் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு ராஜாங்க மாமா மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் சொல்லி சேது மனசை மாற்ற வாய்ப்பு இருக்குல்லம்மான்னு சொல்ல, அண்ணே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் நின்னா மட்டும் போதும், இந்த ஒரு காரணத்தை வச்சு யாரும் எனக்காகலாம் மனசு மாற வேண்டாம். நான் எவ்வளவோ சொல்லியும் சேது உங்கள் மாப்பிள்ளை என் பேச்சை கேட்கல. இந்த கண்மணியோட கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப அடம்பிடிச்சாரு. ஏன் பத்திரிக்கையில் என் பேரை கூட போடக்கூடாதுன்னு சொன்னது சேது தானே. அவ்வளோ கோவம் அவருக்கு இருக்கும்போது எனக்கும் அதே கோவம் இருக்குல்லண்ணே. யாரும் மனசு மாறவும் வேண்டாம், என்னை ஏற்றுக்கவும் வேண்டாம். அதுக்காக ஒன்றும் நான் இங்கே வரலையே. என் வாரிசை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கணும், என் வாரிசை அந்த சேது ஏற்றுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என் படிப்பு எனக்கு கை கொடுக்கும். நானும் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் தானே போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, கண்மணி இன்னும் மண்டபத்துக்கு வரலனே, அதனால் நான் கண்மணியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இன்னொரு பிரச்சனையா, கண்மணி எங்கம்மா போயிருக்கான்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, நான் கண்மணியை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறமா என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் பெரிய பிரச்சனையாக ஆக்க வேண்டாம், நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு கருப்பு. கண்மணி அங்கே மண்டபத்துக்கு போகலை, அப்போ வேற ஏதோ ஒரு பிரச்சனை வேற நடக்குதா? நல்ல வேலை தமிழ்செல்வி ரொம்ப தெளிவாக நல்ல புத்திசாலியான பிள்ளையாக இருக்க ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் இந்த குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்கா. செல்வியோட நல்ல மனசு யாருக்குமே வராது அப்படின்னு கருப்பு நினைக்கிறாரு.
அங்கே தாமரைக்கு மறுபடியும் சாவித்திரி ஃபோன் பண்ணுறாங்க. தாமரை எங்கே பிள்ளை வந்துட்டுருக்க? நான் எதுக்கு கேட்குறேன்னா, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு இங்கே மாப்பிள்ளை மணமேடையில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அந்த கண்மணியை எங்கே போனானே தெரியல. நீ வந்தா இந்த கல்யாணம் நிற்கும்னு நீ சொன்ன மாதிரியே நாம் பார்த்த மாப்பிள்ளைகிட்டையும் மாப்பிள்ளையோட அப்பா கிட்டேயும் எல்லாம் பேசிட்டேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். நீ சொன்ன மாதிரியே ஆதாரத்தோட வந்துருவல்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நின்றும்ல அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்கள் சந்தேகமே பட வேண்டாமா, அந்த ஈஸ்வரி பார்த்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு போலீஸ்க்கே தெரிய வந்துருச்சு. நான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணுன்ற அவசியம் இல்லைம்மா. போலீஸே தேடி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த மாப்பிள்ளைய எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்க போகிறாங்க. அந்த சமயம் ஈஸ்வரியோட லட்சணம் என்னன்னு ராஜாங்க மாமாவுக்கும் சேது மாமாவுக்கும் புரிய போகுது. அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. கல்யாணம் நின்று போச்சுன்னு எல்லாரும் மனசு வேதனையோட தலை குனிஞ்சு நிற்பாங்க. நீ என்ன செய்யணும்? நானும் இங்கே கண்மணிக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், என் சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னு நாம் பார்த்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம நினச்சது எல்லாம் நடக்கும்ல. அந்த ஈஸ்வரி நினச்சது எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக போதுமா. நீ கவலைப்படாமல் இரு, வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாமரை. நீ எவ்வளோ பெரிய திறமசாலி புத்திசாலின்னு எனக்கு நீ புரிய வச்சுட்ட அப்படின்னு சொல்ல, அம்மாம்மா நீ ரொம்ப பாராட்டதம்மா. நான் செஞ்ச இந்த உதவிக்கு ராஜாங்க மாமா சேது மாமா எல்லாரும் என்னை பாராட்ட போகிறாங்கம்மா, உங்களையும் தான் அப்படின்னு சொல்ல, சரி நீ ஃபோனை வை, சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க இங்கே வந்து சாவித்ரி. சித்ரா, அம்மா பாருங்களேன், அந்த சாவித்திரி நம்மளையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, எதுக்குமா அப்படின்னு கேட்க, அது எல்லாத்துக்கும் காரணம் பொறாம தான். நாம் நினச்ச மாதிரி நம்ம பார்த்த மாப்பிள்ளைய இங்கே கண்மணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதன் மூலமாக நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும்னு இந்த சாவித்திரிக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இந்த சாவித்திரிக்கு கிடைக்கலன்ற பொறாமையில் தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளைய பற்றி ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறார். அதெல்லாம் நடக்கலைன்னு இப்போ மாப்பிள்ளை மணமேடை வரைக்கும் வந்துட்டாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத சாவித்திரி என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறா. பாவம் இந்த சாவித்திரி நினச்சது எதுவுமே நடக்கலை. இந்த குடும்பத்தை சாவித்திரி எவ்வளோ ஏமாத்துனா, அது இல்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் சொத்து எல்லா லாபமும் நமக்கு கிடைக்காம இருந்துருமா என்ன? அந்த பொறாமையில் தான் இப்படி சாவித்திரி நின்று பார்த்துட்ருக்காளே தவிர்த்து அவன் நினைக்கிறதெல்லாம் என்றைக்கும் நடக்காது. நம்ம நினச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுது, அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சித்ரா கிட்ட சொல்ல, சரியாக சொன்னீங்கம்மா. உங்கள் திறமை யாருக்காவது வருமா என்ன? நாம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம், அதை ராஜாங்க மாமா ஏன் சேதுவாளையே ராஜாங்க பெரியப்பா சேதுவாளையே கண்டுபிடிக்க முடியல, இந்த சாவித்திரியால் மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் இங்கே மோகனா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் கண்மணி எங்கே? மேக்கப்லாம் பண்ணுறதுக்காக வெளியில் போயிருக்கிறதா சொன்னீங்க, மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா? என் பையன் மணமேடையில் வந்து உட்காந்துட்ருக்கான், உங்கள் பொண்ணு இன்னும் வராமல் இருந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், எப்படியும் கண்மணி வந்துருவா அப்படின்னு. ஏற்கனவே கண்மணி இங்கே வந்து மண்டபத்துக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே சன்னாசிக்கிட்ட சொல்லி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வர சொன்னதால் உண்மையெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் நம்ம குடும்பம் அவமானப்பட்டுல நிற்கணும். கண்மணியும் ஃபோன் எடுக்கல, இங்கே வந்து ஆறுமுகமும் ஃபோன் எடுக்கல, ஏதோ தப்பால இருக்குது. இந்த கண்மணியால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இது தெரியாத என் வீட்டுக்காரர் ராஜாங்கம் அம்புட்டு சந்தோஷமாக இருக்காரு. கண்மணி எங்கே போனா, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு ஒன்றும் தெரியல. இங்கே மாப்பிள்ளையோட அம்மா வேற இப்படி நின்று கேள்வி கேட்குறாங்க, கண்மணி எங்கன்னு கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க மோகனா. ஒரு கோயிலுக்கு ஆறுமுகம் கண்மணியை கூட்டிகிட்டு போக, அந்த கோயிலில் வச்சு தான் கண்மணியை கல்யாணம் பண்ண எல்லா ஏற்பாடையும் ஆறுமுகம் செஞ்சுருப்பாரு. இது தெரியாமல் இங்கே தமிழ்செல்வி எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க. இங்கே கண்மணி சொல்கிறாங்க, ஆறுமுகம் யாராவது பார்க்குறதுக்குள்ளே என் கழுத்தில் தாலி கட்டுங்க, நான் உங்களை தான் விரும்பினேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், யாராலையும் இது வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் அப்பா எனக்குன்னு வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு செய்ய எனக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியல. ஆனால் எனக்காக பொய் சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இம்புட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க. உங்களை என்னால் மறக்கவே முடியாது, சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது கண்மணி, நான் உண்மையாகவே உன்னை விரும்பினேன், ஆனால் இந்த கல்யாணத்தின் மூலமாக உனக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடுமோன்னு ரொம்பவே ஒரே யோசனையாக இருக்குன்னு சொல்ல, எதுக்காக நீங்கள் பதட்டமாக இருக்கணும், எதுக்காக யோசிக்கணும், நம்ம 2 பேரும் விரும்பினோம்ல, இந்த மாப்பிள்ளை மட்டும் வராமல் இருந்திருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை பற்றி நானே என் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த ஈஸ்வரி மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருன்னு வசதியை பார்க்காம இங்கே வந்து கண்மணி அவர் ரொம்ப விரும்புகிறாருன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடை செஞ்சுட்டாங்க. ஈஸ்வரி சித்தியோட சொந்தக்காரங்கன்றதுனால இங்கே என் அப்பாவோ என் அண்ணனோ என்ன ஏதுன்னு கூட மாப்பிள்ளையை பற்றி சரியாக விசாரிக்கல.
அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் எல்லா ஏற்பாடையும் செய்ய, அந்த சமயம் கோயில் பக்கத்தில் கண்மணியும் ஆறுமுகமும் வந்த கார் நிற்கிறத கவனிக்கிறாங்க தமிழ்செல்வி. அண்ணே, நம்ம தேடி வந்த கார் இங்கே தானே இருக்கு. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். எம்பிட்டாச்சு அப்படின்னு கேட்டு பணத்தையும் கொடுத்துட்டு தமிழ்செல்வி எங்கே இருக்காங்க இந்த கண்மணி அப்படின்னு அதே கோயிலுக்குள்ளே போக, அங்கே 2 பேரும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இங்கே கண்மணிக்கு தாலி கட்டுறதுக்காக ஆறுமுகம் போக, அந்த சமயம் அங்கே வந்த தமிழ்செல்வியும், கண்மணி, ஆறுமுகம் அண்ணே, என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, தமிழ்செல்வி நீங்களா அப்படின்னு சொல்ல, அண்ணே நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த கண்மணி கிட்ட, என்னை புரிஞ்சுக்காம நம்பாம இங்கே வந்து இப்படி ஒரு வேலை செய்ய வந்துட்டீங்களே. நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டா திரும்பி எங்கள் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதானே. கண்மணி ஏதோ புரிஞ்சுக்காம தெரியாமல் இப்படி செய்ய சொல்லியிருந்தாலும் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கக்கூடாதா? அங்கே மண்டபத்தில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. நீங்கள் என்னடானா இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் மண்டபத்துக்கு வரலன்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்களே, அதன் மூலமாக ராஜாங்க மாமா எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு கோவமாக பேச, அண்ணி நான் தான் சொன்னேன்ல, இந்த கல்யாணம் நடந்தா நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன்னு அப்படின்னு சொல்லும்போது கண்மணி எப்பலார்னு வெளுத்து வாங்குறாங்க தமிழ்செல்வி. இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் என்னென்ன செஞ்சிட்ருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாப்பிள்ளையால் உனக்கு கல்யாணம் நடக்க போகிறதே இல்லை. மாப்பிள்ளை நல்லவரே இல்லைன்னு ஆதாரத்தை இங்கே கருப்பண்ணை கண்டுபிடிச்சி போலீஸ் வந்து அங்கே கல்யாணத்தை நிப்பாட்ட போயிட்டுருக்காங்க. நீ என்னடானா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இங்கே வந்து மாலையோடு நின்றுட்டுருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் வீட்டில் உள்ள எல்லாரும் ஆறுமுக அண்ணனை ஏற்றுக்கிட்டு அவங்களா உனக்கு ஆறுமுக அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்படியெல்லாம் யாருக்கும் தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் ஏன் நிலமை தான் உனக்கும் வரும். அதை நீ புரிஞ்சுக்கோ. இவ்வளோ நாள் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்ப. ஆனால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு இங்கே ஈஸ்வரி சொன்னதுனால அந்த மாப்பிள்ளையவும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களையும் நம்பி கல்யாண ஏற்பாடை உங்கள் அப்பா செஞ்சிட்ருக்காரு. இந்த கல்யாணம் நின்னா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, நீ நிம்மதியாக இருப்பல்லன்னு சொல்ல. ஆமா, நீ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நானே ஆறுமுகத்தை கூப்பிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க நான் தான் நீ சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் தெளிவாக உங்ககிட்ட புரிய வச்சேனே, என்னை நம்பி இந்த கல்யாண மண்டபத்துக்கு போ, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு. நீ என்ன நம்பலை அதானேன்னு சொல்ல. இல்லை நீ அப்படியெல்லாம் இல்லை, இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்தில் இப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க நீன்னு சொல்லும்போது உடனே கண் கலங்கி நிற்கிறாரு ஆறுமுகம். அண்ணே உங்களுக்குமா இன்னும் புரியல? கல்யாணம் நடக்காதுண்ணே. இன்னைக்கு கண்மணி வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான். அதை நான் எப்படியாவது செய்துக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்களேன். ஏன் இப்படி செய்கிறீங்க? உங்களால் ராஜாங்க மாமா வெளியில் தலை காட்ட முடியாத நிலமை வந்தா அதை அவரால் தாங்கிக்க முடியுமா? கண்மணி செய்கிறது எல்லாமே சரின்னு கண்மணிக்காக எம்புட்டு வேணாலும் செலவு செய்வேன், என்ன வேணாலும் செலவு செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன்னு ராஜாங்க மாமா கண்மணி மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்க. இப்படி ஒரு வேலை செஞ்சு நீங்கள் அங்கே போய் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நின்னீங்கன்னா கண்மணி உங்கள் அண்ணன் சேது ஒன்றை சும்மா விட்டாலும் ஆறுமுகத்தை சும்மா விட மாட்டார். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா அண்ணன் இப்போதைக்கு கண்மணி கழுத்தில் நீங்கள் தாலி கட்டக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நீ முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மண்டபத்துக்கு வந்துட்டுருக்கேன்னு நீ சொல்லு. உன்னால் அவங்க பதட்டமாகக்கூடாது, புரியுதா? கல்யாணம் நடக்க போகுதுன்னே நினைக்கட்டுமே. அங்கே போலீஸ் வந்து கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுவாங்க. அது வரைக்கும் பொறுமையாரு அப்படின்னு சொல்ல. அண்ணி உண்மையாகவே இந்த கல்யாணம் நடக்காதான்னு கேட்க, நடக்கவே நடக்காது. என் மேலே இப்பயாவது நம்பிக்கை வச்சு ஆறுமுக அண்ணே நீங்களே எங்கள் கண்மணியை அங்கே மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இதுக்கு மேலே இப்படி எதுவும் செய்யாதீங்க. நானே அப்புறம் சேதுவை இங்கே வர வச்சிருவேன்னு சொல்ல. இல்லைம்மா தமிழ்செல்வி, நீ இம்பிட்டு நம்பிக்கையாக சொல்ல கண்மணி பேச்சை கேட்டு நான் இப்படி வந்திருக்கக்கூடாது. நீ சொல்கிறதும் சரிதான். எல்லார் முன்னாடியும் எங்களுக்குன்னு கல்யாணம் நடந்தாதான் அது எங்களுக்கு மதிப்பு மரியாதையாக இருக்கும். இப்படி நான் செஞ்சால் அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். எனக்கு தெரியும், வேறு வழி தெரியலம்மா, என்னை மன்னிச்சிருமா. இதை செய்திக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்ல மாட்டேன்னே, நீங்கள் எப்பயும் போல் கண்மணியை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு இங்கே வந்து கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் புரிய வச்சு நல்லபடியாக அவங்க 2 பேர்த்தையும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு மண்டபத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க தமிழ்செல்வி. மோகனா ரொம்ப பதட்டமா சன்னாசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சன்னாசி என்னாச்சு, கண்மணி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்ல. அண்ணி நான் சொன்னேன்ல எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு தான் அண்ணி இருக்கேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. எங்கே இருந்தாலும் கண்மணியை நான் கூப்பிட்டு வந்துடுவேன். இந்த ஆறுமுகத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆறுமுகத்தோட கார் வந்து நிற்குது. அங்கேருந்து கண்மணி மெதுவாக இறங்குறாங்க. உடனே மோகனா, 'சன்னாசி, நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், கண்மணி வந்துட்டா. என்ன, கண்மணி வந்துட்டா? 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 என்ன
கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. ஒன்றும் இல்லை கண்மணி, நீ வந்துட்டல்ல, இம்புட்டு நேரமாக எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்க, அம்மா வரும்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் ஏம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே ஆறுமுகம், அம்மா என் மேலே தான் தப்பு, என்னால் தாம்மா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சமாளிக்கிறாரு. உடனே கண்மணி வந்தது அங்கே சன்னாசிக்கு தெரிய ரொம்ப சந்தோஷமா, அப்போ வேற எந்த பிரச்சனையும் இல்லை, வர வழியில தான் கொஞ்சம் நேரமாக இருக்கும் போல அப்படின்னு சன்னாசியும் மண்டபத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் ஆறுமுகத்தை பார்த்து பார்த்து கண்மணி கண் கலங்கி நிற்கிறாங்க. எப்படியும் ஆறுமுகம் என்னை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படி தமிழ்செல்வி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையாக அங்கே மண்டபத்துக்கு போ, உன்னால் உங்கள் அப்பா தலை குனியக்கூடாதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை வந்து இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு ஆறுமுகத்தை பார்த்துக்கிட்டே மணமேடைக்கு மெதுவாக போக, மாப்பிள்ளையும் கண்மணியை பார்த்துட்டு நினைக்கிறாரு, என் அப்பா பேச்சை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த கண்மணி கூட ஒன்று சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக கண்மணியை என் வீட்டு மருமகளாக கூட்டிகிட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. இப்போ நான் பார்க்குற பிஸ்னஸை விட எனக்கு கிடைக்க போகிற பணம், சொத்து எல்லாத்தையும் வச்சு இன்னும் நிறைய ஹோட்டலெல்லாம் ஆரம்பித்து பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையோடு அங்கே உட்காந்துட்ருக்காரு. இங்கே வந்து சேதுவாக இருக்கட்டும், ராஜாங்கம், அப்போ கண்மணியும் வந்தாச்சு, மாப்பிள்ளையும் மணமேடையில் உட்காந்துட்டாரு. அப்புறம் என்ன, இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக நடக்குது, அப்போ கல்யாணத்தை செஞ்சிட வேண்டிதானே அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து அப்பத்தா சொல்கிறாங்க, மோகனா எல்லாரும் வந்திருக்காங்க, நம்ம வீட்டு மருமக மட்டும் வரல பாத்தியா, நாம் கூப்பிட்ட உடனே தமிழ்செல்வி அவ்வளோ கோவமாக, எனக்கு உரிமை இருக்கும்போது என்னை நீங்கள் அங்கே பத்திரிக்கையில் கூட என் பேர் போடலைன்னு கேட்டப்ப என்னால் தாங்கிக்கவே முடியல. சேது தமிழ்செல்வி ஒன்றா வந்து நின்றுருந்தா எம்பிட்டு சந்தோஷமா நல்லா இருந்திருக்கும்ல. கண்மணியோட கல்யாணம், இங்கே அவளோட அண்ணியே வரல பாரு, என்னோட நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் தமிழ்செல்வி மட்டும் வரலையே ஏன்னு கேட்டப்ப பதில் பேசவே முடியல அப்படின்னு மோகனா கிட்ட சொல்ல, உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, நானும் தான் சொன்னேன், இங்கே பத்திரிக்கையிலேருந்து தமிழ்செல்வியோட பேரை எடுக்க வேண்டாம், உரிமையோட நீ கல்யாணத்துக்கு வா தமிழ்செல்வின்னு எல்லாரும் போய் கூப்பிடுவோன்னு. நீங்கள் யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? அப்புறம் தமிழ்செல்வி பேசுனதும் சரிதானே, எந்த உரிமையும் இல்லாமல் யாரும் கூப்பிடாம எப்படி இந்த கல்யாணத்தில் வந்து நிற்க முடியும்? அப்படியே நின்னாலும் சேது மாமா சும்மா விடுவாரா? இல்லை உங்கள் பேச்சை கேட்காம கல்யாணத்துக்கு வந்த தமிழ்செல்வி அவமானப்படுத்தி இங்கேருந்து அனுப்பிட்டாருன்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியுமா? அந்த கோவத்தில் தான் தமிழ்செல்வி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா, என்ன செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா தமிழ்செல்வியை நினச்சி கண் கலங்கி நிற்கிறாங்க. எல்லாரும் குடும்பமாக வந்திருக்கும் போது என் பேரன் சேது மட்டும் தனியாக நிற்கிறானேன்னு என்னால் பார்க்க முடியல அப்படின்னு மனசு வேதனைப்படுறாங்க அப்பத்தா. ஆனால் தமிழ்செல்வி கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே கருப்பண்ணன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு முதல்ல இந்த கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாகணும், யாரும் கூப்பிடலனாலும் எனக்கு தான் உரிமை இருக்கே அப்படின்னு இங்கே அப்பத்தா மனசு வேதனைப்பட்டு பார்க்கும்போது அங்கே தமிழ்செல்வி வந்து நிற்க, உடனே இங்கே மலர் சொல்கிறாங்க, அப்பத்தா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அங்கே பாருங்க நம்ம வீட்டு மருமக தமிழ்செல்வி வந்திருக்கா, அப்போ அவள் காலேஜுக்கு போகலை போல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கேருந்து மோகனா போகிறாங்க சந்தோஷமாக. தமிழ்செல்வி நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது, நீ வரமாட்டியோ அப்படின்ற எண்ணத்தில் அத்தை உன்னை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசி மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. நல்ல வேலை, கண்மணியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட, எப்படியோ நீ வந்தியே அதுவே போதும், காலேஜுக்கு போகணும்னு சொன்னேன்னு சொல்லும்போது, அத்தை எனக்கும் இங்கே ஒரு பெரிய வேலை இருக்குது, அதனால தான் வந்தேன்னு சொல்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே அப்பத்தாவும் இங்கே வா தமிழ்செல்வின்னு சொல்லிட்டு, நான் உன்னை கல்யாணத்துக்கு வர சொன்னதுக்கு அம்புட்டு பேசுனியே, இப்போ சந்தோஷமாக வந்துட்டேன்ல, எனக்கு தெரியும் என் பேத்தி என் பேச்சை கேட்பான்னு அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தா உங்கள் யாருக்காகவும் நான் வரலை, இங்கே கண்மணியோட வாழ்க்கைக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு உண்மை தெரிய வரும், அப்போ நான் இங்கே ஏன் வந்தேன்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா எந்த உரிமையும் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாதுன்னு என் அப்பா அம்மா என்னை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அதனால் இங்கே வரணும்னு ஒரு ஆசையில் நான் வரலை. அது மட்டும் இல்லை, கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே சமயம் இங்கே வந்தால் சேது கூட என்னை மதிக்க மாட்டார். ஆனாலும் எனக்கு கண்மணியோட வாழ்க்கை முக்கியம், அதனால தான் வந்தேன்னு சொல்ல, நீ என்ன பேசுகிறேன்னு புரியல, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனால் நீ மனசு மாறி வந்தல்ல அது போதும், போய் சேது கூட போய் நில்லு அப்படின்னு சொல்ல, இப்பயும் சொல்கிறேன் அப்பத்தா, உங்களுக்காகவோ சேதுவுக்காகவோ இல்லை என் அத்தைக்காகவோ நான் வரலை, இங்கே கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகிறத பாருங்க அப்படின்னு அமைதியாக போய் அங்கே பின்னாடி நிற்கிறாங்க தமிழ்செல்வி. இந்த தமிழ்செல்வி என்ன சொல்கிறா என்ன செய்கிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே மோகனான்னு சொல்ல, அத்தை
ஏதோ கோவத்தில் தமிழ்செல்வி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா. காலேஜ் தான் முக்கியம்னு சொன்னா, படிப்பு தான் முக்கியம்னு சொன்னா. நமக்காக கண்மணி கல்யாணத்துக்கு வந்தது பெருசு தானே. இருக்கட்டும் விடுங்க, இதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லும்போது மாப்பிள்ளை கிட்ட தாலியும் கொடுத்து கண்மணிக்கு தாலி கட்ட சொல்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா கண்மணிக்கு தாலி கட்ட வரும்போது இங்கே கண்மணி தமிழ்செல்வியை பார்த்து கண் கலங்குறாங்க. உடனே அங்கே வந்த தாமரை, நிறுத்துங்க கல்யாணத்தை, இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டா என் பொண்ணு தாமரை அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் சாவித்ரி, தாமரை நீ வா தாமரை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே உடனே கருப்பு போலீஸோட வந்து நிற்கிறாரு. என்ன போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்க, இந்த இந்த கல்யாணம் என்ன சாதாரண கல்யாணமா? நம்ம ராஜாங்கம் மாமா எம்புட்டு பெரியவர், அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கார். இந்த மண்டபத்துக்கு போலீஸ் வராங்கன்னா அதுக்கு காரணம் ராஜாங்க மாமாவுக்காக தான், மற்றபடி கல்யாணத்தை நிப்பாட்ட இல்லை. இந்த தாமரை ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கா, நீ வா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு இங்கே வந்து ஈஸ்வரியும் என்ன நடக்குதுன்னு பார்க்க அங்கே கீழே இறங்கி போகும்போது, என்ன தாமரை கல்யாணம் நடக்கும்போது இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. போதும் ஈஸ்வரி, நீங்கள் இனி நடித்து ஏமாத்தாதீங்க. எப்படி இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நீங்கள் எதுக்காக திட்டம் போட்டிங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாங்கம் சாவித்ரி, தாமரை என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்க, அங்கே வந்த இங்கே கருப்பு மாமா, தாமரை சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணிகிட்ருக்க கருப்பு, நீ எதுக்கு போலீஸை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, தமிழ்செல்வி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் மாமா, தெளிவாக உங்களுக்கு நடந்தது எல்லாமே நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது உடனே தாமரையும், தமிழ்செல்வி உண்மையை கண்டுபிடிச்சது நாங்கள், போலீஸை கூட்டிகிட்டு வந்தது நாங்கள், அது மட்டுமா மாப்பிள்ளையோட ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி மாப்பிள்ளையோட அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்டுங்க எல்லாத்தையும் போலீஸில் மாட்டி விட்டது நாங்கள், நீ என்ன இப்போ வந்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு தாமரை சொல்லும்போது உடனே சாவித்ரி, தாமரை கொஞ்சம் பொறுமையாக இரு, யார் உண்மையை சொன்னால் என்ன, இந்த கல்யாணம் நிற்கணும், அது மட்டும்தானே நம்மளுக்கு வேணும், அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியதை பேசிக்கலாம், பொறுமையாக இரு அப்படின்னு சொல்ல, தமிழ்செல்வி நிறைய ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், எத்தனை பேரை ஏமாத்திருக்காரு, இவரோட ஹோட்டலில் என்னெல்லாம் நடக்குது, அவரோட ஃப்ரெண்டுங்க என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒவ்வொன்றையும் ராஜாங்கம், சேது, சன்னாசி, அப்பத்தான்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல, அங்கே உட்காந்துருந்த மாப்பிள்ளை எந்திரிச்சிடுறாரு. ரொம்ப பதட்டமா, அப்பா என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, உடனே கண்மணி நினைக்கிறாங்க, தமிழ்செல்வி சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நிப்பாட்ட ஆதாரத்தோடு வந்துட்டாங்க. நல்ல வேலை இந்த மாப்பிள்ளை எனக்கு தாலி கட்டல, அதுக்கு முன்னாடி இங்கே போலீஸும் வந்துட்டாங்க, இனி எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன்ற உண்மையை சொல்லி அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தமிழ்செல்வி நம்மளுக்கு உதவி செஞ்ச மாதிரியே ஆறுமுகத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தமிழ்செல்வி அண்ணி கண்டிப்பாக உதவி செய்வாங்க. இப்போ அவங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு ஏற்கனவே ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது, அது யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது தான் தப்பு அப்படின்னு தமிழ்செல்வியை கண்மணி புரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்செல்வி காட்டின ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி மேலே தான் ராஜாங்கத்துக்கு முதல்ல ரொம்ப கோவம் வருது. ஈஸ்வரி, இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க, மாமா இந்த தமிழ்செல்வி வேணுன்னே திட்டம் போட்டு இப்படி போலீஸை கூட்டிகிட்டு வந்து உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா. நானா பார்த்த மாப்பிள்ளை, என் சொந்தக்காரங்க, என் அண்ணன் குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்க தப்பு செய்வாங்களா? அப்படி இல்லாமல் அவங்கள விசாரிக்காமல் நானா இப்படி வந்து பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வருவேனா என்ன? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தமிழ்செல்வி பொய் சொல்லுவான்னு நம்ம குடும்பத்துக்கே தெரியுமே. ஏன் அவள் மாசமாக இருக்கிறதா பொய் சொல்லி சேதுவை ஏமாத்தலையா? அவங்க அப்பா எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு இந்த பிரச்சனைக்கு காரணம் ராஜாங்கம் தான் அப்படின்னு உங்கள் பேரை சொல்லி பணம் வாங்கி ஏமாத்தலையா? அந்த தமிழ்செல்வி குடும்பத்தையா நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி, தேவையில்லாமல் பேசாத, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே வந்த போலீஸும், நாங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிக்கணும், அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அங்கே மாப்பிள்ளையும் தலை குனிஞ்சிக்கிட்டே வர, உடனே மாப்பிள்ளையோட அப்பா, என்ன நடக்குதுங்க, இந்த கல்யாணம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு என் பையன் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சான்னு சொல்லி என்னவோ ஆதாரத்தை காமிக்கிறேன்னு இந்த தமிழ்செல்வி உங்கள் வீட்டு மருமக தான், ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் இல்லைல்ல, இவங்க யாருங்க போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. மாப்பிள்ளைக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய பையனை காப்பாற்றணும்னு நினச்ச மாப்பிள்ளையோட அப்பா தமிழ்செல்வியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா உனக்கு வேற வேலை இல்லை, நீ தான் அந்த வீட்டு மருமகளாக இருக்க தகுதி இல்லைன்னு நீயே கிளம்பி போயிட்டியே, இப்போ என் பையனை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிற, ஏன் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு
ஈஸ்வரி சொன்ன மாதிரியே திட்டம் போட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு தமிழ்செல்வியை பார்த்து கேள்வி கேட்குறாரு மாப்பிள்ளையோட அப்பா. ஆமாம் ஆமாம், நான் எந்த தப்பும் செய்யலை. இவங்க சொல்கிறது எல்லாமே எந்த உண்மையும் கிடையாது. நான் ஒன்றும் சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. உண்மையாகவே கண்மணியை நான் விரும்பினேன். கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் பொண்ணு கேட்க வந்தேன். இப்போ இந்த கல்யாணம் நடக்கவே வேண்டாம், நீங்கள் எல்லாரும் இப்படி செய்கிறீங்கல்ல. அப்பா கிளம்புவோம்ப்பா, இங்கே இருக்க வேண்டாம். எனக்கு இந்த பொண்ணும் வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்கவும் வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தோடு அங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மாப்பிள்ளையும் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலைன்னு பொய் சொல்லி ஏமாத்த பார்க்குறாரு. உடனே ரொம்ப கோவத்தில் இருந்த ராஜாங்கம் இவ்வளோ ஆதாரமும் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாப்பிள்ளை ஏமாத்திட்டு இங்கேருந்து கிளம்பணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்கக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சது இந்த ஈஸ்வரி மட்டும் இல்லை, இவங்களும் தானே அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா ஈஸ்வரின்னு பலார்னு ராஜாங்கம் வெளுத்து வாங்குறாரு. யார்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பார்க்குற? நீ எந்த பிரச்சனையும் செய்யலைன்னு சொன்னால் அப்போ இவங்க கொண்டு வந்த ஆதாரம் எப்படி கிடச்சிது? உன் ஃப்ரெண்டுங்களே உன்னை பற்றின லட்சணத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நீ ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அதில் என்னென்ன செய்கிறேன்னு இப்போ தானே தெரிய வந்திருக்கு. உன்னை மாதிரி ஆளுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறத விட அவள் சந்தோஷமாக என் வீட்லேயே இருந்துட்டு போகட்டும். நீ எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் இம்புட்டு பேரையும் கூப்பிட்டு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சது ஏன் தப்பு அப்படின்னு கண்மணியை பார்த்து கண் கலங்கி நின்னது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியை பார்த்து கோபமாக முறைச்சிக்கிட்டு, ஈஸ்வரி இந்த வேலை செஞ்சதுக்கு உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, அதான் ஆதாரம் இருக்குல்ல, இந்த மாப்பிள்ளை நல்லவனே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் எதுக்காக பார்த்துட்ருக்கீங்க? இவங்களெல்லாம் வெளியில் வரவே விடாத மாதிரி இவங்கள வெளுத்து வாங்குங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த மாதிரி ஒரு வேலை செய்யவே கூடாது. இவங்க எந்தெந்த ஹோட்டலில் இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்து இவங்களுக்கு சரியான ஒரு பதிலை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் மாட்டி விட்டுறாரு ராஜாங்கம். ஈஸ்வரி உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே, மாமா உண்மையாகவே எனக்கு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது மாமா அப்படின்னு சொல்ல, அதான் ஆதாரம் தெளிவாக இருக்குது, தமிழ்செல்வி பொய் சொல்கிறான்னு சொன்னியே, அப்போ அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணோன்னு மறுபடியும் மாப்பிள்ளை மாதிரியே பொய் சொல்ல நினச்சியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? நல்ல வேலை தமிழ்செல்வி கருப்பு தாமரைன்னு எல்லாரும் என்ன நடக்குது, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருன்னு விசாரித்தது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு ஆதாரத்தோடு நின்னாங்க. அதுலேயும் போலீஸை கூப்பிட்டு வந்ததுனால ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்கள பற்றின உண்மை எனக்கு தெரிய வந்தது. ஒன்னெல்லாம் நம்பி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சனா அவமானப்பட்டு நிற்பேன்னு நினைக்காத. தப்பு செஞ்சது நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு வந்த எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாரு ராஜாங்கம். மாமா என்னை விட்டுருங்க மாமா, நான் செஞ்சது தப்பு தான், இனி இப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டேன். இந்த சொத்துல எனக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வரனை கூட்டிகிட்டு வந்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்ல, என் சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார், அவர் பையனும் நல்லா படிச்சிருக்காரு, பிஸ்னஸ் செய்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, பொய் சொல்லாத ஈஸ்வரி, உன்னெல்லாம் நம்பி இங்கே பாரு, கண்மணி மணமேடை வரைக்கும் அவள் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பா. உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ சொன்னேன்னு நாங்களும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோமே, எங்கள் மேலேயும் தான் தப்பு இருக்குது. நீ எல்லாம் இப்படி நடித்து ஏமாத்தினா அந்த வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு மட்டும் நினைக்காத. இத்தனை பேர் முன்னாடி என் பையன் ராஜாங்கத்தையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தினதுக்கும் கண்மணி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும் நீ போட்ட திட்டத்துக்கும் இப்போ சொல்கிறேன், அந்த வீட்டில் இனி உனக்கு இடமே இல்லை. போஸ் தப்பு செஞ்சதுக்கு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்ல, அதே நிலமை தான் உனக்கு. ராஜாங்கம் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க, அம்மா இதில் நான் முடிவெடுக்க ஒன்றுமே இல்லை. நம்ம குடும்பத்தை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் கண்மணியை இப்படி கண்கலங்க வச்சுட்டு இந்த ஈஸ்வரி என்னென்ன வேலை செஞ்சுருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்த உடனே ஈஸ்வரியை கூப்பிட்டு எப்படியும் என் சொத்துல இருந்து இது எல்லாமே உனக்கு தானே கொடுத்து இங்கே அவள் செஞ்ச உதவியை நான் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காகவே இப்படி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்யலான்னு இந்த ஈஸ்வரி சித்ரான்னு 2 பேரும் திட்டம் போட்டு முடிவெடுத்ததுக்கப்புறமா இவங்க யாரும் என் வீட்டில் இருக்கக்கூடாது, சன்னாசி அப்படின்னு சொல்ல இங்கே சித்ராவையும் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்குறாரு சன்னாசி. இப்படி செஞ்சிட்டியே, என் அண்ணன் குடும்பத்தை அவமானப்படுத்த எத்தனை நாள் திட்டம் போட்ட? இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நானே இந்த வரன் வேண்டான்னு சொல்லியிருப்பேன். உன்னெல்லாம் நம்பினதுக்கு என் அண்ணனை இப்படி கண்கலங்க வச்சுட்டல, உன்னெல்லாம் சும்மா விட போகிறதில்ல. உன் பையன் போஸு எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவன் கூடயே போய் தங்கு. ஆனால் மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாங்க. ஒரு பக்கம் சன்னாசி, இங்கே ராஜாங்கம் சேதுன்னு எல்லாரும் கோவத்தில் வெளுத்து வாங்கும்போது மோகனா சொல்கிறாங்க, என்னங்க இது, நம்ம பொண்ணு கல்யாணத்தை இப்படி தமிழ்செல்வி மூலமாக நமக்கு உண்மை தெரிஞ்சு நம்ம நிப்பாட்டிட்டோம். இனி கண்மணிக்குன்னு யாருங்க பொண்ணு கேட்க வருவாங்க? நம்ம ஏற்கனவே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இந்த ஈஸ்வரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி செஞ்சிட்டாலேங்க அப்படின்னு சொல்ல சாவித்திரி சொல்கிறாங்க, அண்ணே
எதுக்குண்ணே கவலைப்படணும்? உங்க தங்கச்சி நான் இருக்கும்போது, நம்ம சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்கண்ணே. அதுல ஒரு நல்ல பையனா பார்த்து, இதே மணமேடையில வச்சு நம்ம கண்மணிக்கு கல்யாணம் பண்ணிற வேண்டியதானே. அண்ணே என் சொந்தக்காரங்க இப்படிலாம் இந்த ஈஸ்வரி மாரி பொய் சொல்ல மாட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்ல, உடனே இங்க தமிழ்செல்வி சொல்றாங்க, ஏன் பொய் சொல்ல மாட்டாங்க? நீங்க என் வீட்டுக்காரர் மேல தப்பு இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாத்தலையா? நீங்களே அப்படி இருக்கும்போது, நீங்க எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க முடியும்? நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நீங்களே பார்த்து உங்க பொண்ணுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளைய கண்டிப்பா கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அது வரைக்கும் இப்ப இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் வேண்டாமேன்னு சொல்ல, உடனே தாமரை சொல்றாங்க, என்ன தமிழ்செல்வி, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கின உடனே நீ சொன்னதெல்லாம் அப்படியே இங்க உள்ளவங்க கேட்டுருவாங்களா? நானும் இதுல கஷ்டப்பட்டிருக்கேன். உண்மையை கண்டுபிடிக்க அந்த ஹோட்டல்ல போய் தங்கியிருந்தேன். கருப்பண்ணே சொல்லுங்க, மாப்பிள்ளைய பத்தின உண்மையை நீங்களும் நானும் சேர்ந்து தானே கண்டுபிடிச்சோம். என்னதான் தமிழ்செல்வி முயற்சி செஞ்சாலும் நாமளும் உதவி செஞ்சிருக்கோமா இல்லையா? எங்க அம்மா எதுக்காக இந்த கல்யாணத்தை இந்த மற்றவங்களை ஏமாத்தணும்னு நினைக்க போறாங்க? தமிழ்செல்வி தேவையில்லாம பேசாத என் அம்மாவை பத்தி அப்படின்னு இங்க வந்து சாவித்திரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க தாமரை. உடனே கண்மணி சொல்றாங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணம் இங்கே தமிழ்செல்வி அண்ணியா இருக்கலாம். ஆனால் அவங்க என் வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாப்பிள்ளையை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? சரியான நேரத்தில் தமிழ்செல்வி அண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கருப்பண்ணனை அனுப்பி எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே சமயம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போதான் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இங்கே மனமேடையில் வந்து உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ இன்னொரு மாப்பிள்ளையை பார்க்கலான்னு சாவித்திரி அத்தை அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வைப்பாங்க. நீங்கள் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா. யாரும் எனக்காக கொஞ்ச நாள் மாப்பிள்ளை பார்க்கவே வேண்டாம். கல்யாணத்தை பற்றி யோசிச்சாலே எனக்கு வர வர கோவம் தான் வருது. அப்பா எனக்கு யாரும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்ப்பா. என்னை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்கப்பான்னு சொல்ல, உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, கண்மணி அப்படி இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ. நீ இப்போ மணமேடை வரைக்கும் வந்திருக்க. அப்புறம் கல்யாணம் நின்றுச்சுன்னு யாராவது அங்கே பொண்ணு கேட்டு வருவாங்களா? அந்த மன வருத்தம் என் அண்ணனுக்கு இருக்கும்லன்னு சொல்ல, ஏன் இங்கே என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு சொல்லி இங்கே தாமரை கூட தான் மணமேடை வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வி அண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களே, ஏன் தாமரைக்கு பொண்ணு கேட்டு வரவே மாட்டாங்களா என்ன? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, தாமரைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு. அதே நம்பிக்கை எனக்கும் என் அப்பாவுக்கும் இருக்குது. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையும் கண்டிப்பாக ஈஸ்வரியத்தை பார்த்த மாப்பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் வர பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியாமல் நான் கஷ்டப்படுறத பார்த்து ஏன் அப்பா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இனி நிற்கக்கூடாது. நானே விருப்பப்பட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேனோ அந்த மாப்பிள்ளையை என் அப்பா எனக்காக கல்யாணம் பண்ணி வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா. யார் பார்க்குற மாப்பிள்ளையவும் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இந்த சாவித்திரி பார்க்குற மாப்பிள்ளைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சு நம்ம விசாரிக்காம இந்த மாதிரிலாம் என் பொண்ணு வாழ்க்கையில் நடந்தா அதுக்காக தான் இங்கே கண்மணி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் என் பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கலல்ல, இதோட இது அப்படியே இந்த பிரச்சனையை விடுங்க, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே தலை குனிஞ்சி கண்மணியை கூட்டிகிட்டு அங்கே கிளம்பி போக, சேதுவையும் தமிழ்செல்வியவும் கூப்பிட்டு கண்மணி பேசுகிறாங்க, அண்ணே தமிழ்செல்வி மட்டும் சரியான நேரத்தில் வந்து மாப்பிள்ளையை பற்றின உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டலனா என் நிலைமை என்ன இருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. தமிழ்செல்வி அண்ணி எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. இன்னும் தமிழ்செல்வி அண்ணி மேலே கோவப்பட்டு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருந்தா அது பெரிய தப்புன்னு. என் வாழ்க்கையை காப்பாற்றின தமிழ்செல்வி அண்ணியை நீ ஏற்றுக்கணும். உடனே நீ ஏற்றுக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் நீ மனசு மாறினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு தமிழ்செல்வி சேது ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு அவங்க அவங்க 2 பேருக்கும் பேசி புரிய வச்சுட்டு கண்மணி தமிழ்செல்வி கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, தமிழ்செல்வி ரொம்ப நல்லது செஞ்சுருக்கம்மா. நீ இந்த வீட்டோட மருமகளாக இருந்தாலும் நீ தனியாக இருந்தாலும் எங்கள் குடும்பத்து மேலே உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. நீ மருமகளாக கிடைக்க நாங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ராஜாங்கம் பேசிட்டு போக, தமிழ்செல்வி ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கலனாலும் நான் செய்யணும்னு நினச்சதை செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்க, சாவித்திரி தாமரை இவ்வளோ நம்ம வந்து திட்டம் போட்டு உண்மையை கண்டுபிடிச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நம்ம பார்த்த மாப்பிள்ளைய கண்மணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டு போயிட்டா. ஆனால் தமிழ்செல்விக்கு நன்றி சொல்கிறா. இந்த ராஜாங்க அண்ணன் என்னடானா தமிழ்செல்வியை நல்ல மருமகன்னு பாராட்டிட்டு போகிறாரு. எல்லாரும் தமிழ்செல்வியை மட்டும் பாராட்டுறாங்க. தமிழ்செல்விக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்குது. ஆனால் கஷ்டப்பட்ட என் பொண்ணு சொன்னதையும் யாரும் கேட்கல. நான் ராஜாங்க அண்ணனோட தங்கச்சி, என் பேச்சையும் யாரும் கேட்கல.
என்னவோ தமிழ்செல்வி மட்டும்தான் பெரிய உதவி செஞ்சிருக்கிறதா எல்லாரும் தமிழ்செல்வியை பாராட்டி பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி சேது ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு கண்மணியே சொன்னதால் எங்கள் ராஜாங்க அண்ணன் கண்டிப்பாக சேது தமிழ்செல்வியை ஒன்று சேர்த்து வச்சிருவாரு போலயே அப்படின்னு இங்கே வந்து சாவித்திரியும் தாமரையும் நினைக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சி இப்படி அவமானப்பட்டுட்டேனே அப்படின்னு ஈஸ்வரி சித்ராவை எல்லாரும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புனதுனால தமிழ்செல்வியால் வசமாக மாட்டிக்கிட்ட ஈஸ்வரியும் சித்ராவும் இனி ராஜாங்கம் வீட்டு பக்கமே போக முடியாது, நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே, வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்டு நான் செஞ்ச இந்த வேலையால் இப்போ தங்க கூட இடம் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி.